ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. இன்று இந்தியாவினுடைய 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா இந்தியா முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிற 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு புராதனமான பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே உயர்கல்வித்துறை அமைச்சராகிய நான் இன்று குறுங்காலீஸ்வரர் கோயம்பேட்டில் உள்ள கோயிலுக்கு நான் வருகை தந்தேன். இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு குறுங்காலீஸ்வரர் அவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டு சமபந்தி போஜனம் நடைபெற்றது. சமபந்தி போஜனம் என்பது கடந்த 80 ஆண்டுகளாகவே இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. சமபந்தி போஜனம் உருவானதின் வரலாறு சாதி இல்லாமல், மதம் இல்லாமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், நிறம் பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்று வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் ஓரிடத்தில் சமமாக அமர்ந்து ஒரு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, அமைச்சர் பெருமக்களோ இந்த நாளை சமபந்தி போஜனம் என்று சொல்லக்கூடிய இந்த சுதந்திர தின விழாவில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்டும் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்தவுடன் அவருடைய கனிவான அறிக்கை அடிப்படையில் இன்று இந்த கோயிலுக்கு நான் வருகை தந்தேன். இன்று சமபந்தி போஜனம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 100கணக்கான இந்த பகுதியை சார்ந்தவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏனைய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சமபந்தி போஜனம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கிற நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள், இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் மற்றும் எங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது மேடையில் அரசு பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் திமுக வாக்களிக்கல, எல்லாருமே டிவிக்கு தான் வாக்களிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் பொதுமக்களை. இது நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இங்கே அரசியல் பேசுவது தேவையற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய உத்தரவை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அரசியலை தவிர்ப்பது நல்லது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். காட்டுமன்னார்குடியினுடைய சட்டமன்ற விடுதலை சிறுத்தையினுடைய மாண்புமிகு உறுப்பினர் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். அந்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றது. நான் அவையில் அதை நேரலையில் பார்த்தேன். நேராக காட்டுமன்னார்குடியினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த அந்த கோரிக்கை மனு முதலமைச்சரிடம் சென்றிருக்கிறது. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து அவையில் அறிவிக்கலாம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் கேட்கறதுக்கு ஒன்னும் இருக்காது, விடுங்க. என்ன கேள்வி?
ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து அதுதான் இல்லைன்ட்டு அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்ட்டு. இல்ல சார், காங்கிரஸ் கட்சி வந்து எங்களோட கூட்டணியில இருந்தாங்க. இப்போ வந்து டிவிகேல வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து லீஸுக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஒரிஜினல் ஓனர் வந்து நாங்க தான், லீஸுக்கு தான் போயிருக்காங்க. எத்தனை மாசம் லீஸுக்குன்றது தெரியல. அரசியல தவிர்க்கணும்னு நினைச்ச கோயில்ல 2004 2026 வரை எங்க கிட்ட அவங்க எத்தனை முறை ஒப்பந்தம் எடுத்து எங்க கிட்ட பணியாற்றி இருப்பாங்க தெரியுமா? காங்கிரஸ் கட்சியில அவங்க நிறைய நாட்கள் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்கன்றத அவங்க மறந்துருக்காங்க. நிறைய ஒப்பந்தம் நாங்களும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. 6 அமைச்சர்கள், 8 அமைச்சர்கள், 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவங்க அப்படியே ஆகாயத்திலிருந்து திமுக அப்படியே அத்தனை தொகுதியிலும் நின்று ஜெயிச்சாங்களா என்ன? காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமையினால தான் அவங்களும் ஜெயிச்சாங்க. சும்மா தேவையில்லாத எங்களை மட்டுமே அவங்க சீண்டி பார்க்கறது அண்ணன் பாரதிக்கு அது அழகல்ல. அண்ணன் பாரதி அவர்கள் முதல்ல இன்னொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கணும். நாம எப்படி ஜெயிச்சோம்? ஒரு தொகுதியில கிடைச்ச ஒரு பாராளுமன்றத்தில் 60,000 ஒரு 1.5 லட்சம் ஓட்டுகளால் தான் அவங்க ஜெயிச்சாங்கன்றத மறந்துடக்கூடாது. என்ன இது தவறான ஒரு அணுகுமுறை. அதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாண்புமிகு நம்ம மாணிக்கம் தாகூர் அவர்கள் பலமுறை சொல்லிவிட்டார். நானும் பலமுறை சொல்லிவிட்டேன். நாங்க அடிக்கடி அண்ணன் பாரதி அண்ணனுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய நிலையில நாங்க இல்லைங்க. அதனால இந்த கேள்வியை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஒப்பந்தம் யாரு போட்டிருந்தாங்க, ஒப்பந்தத்துல யாரு கையெழுத்திட்டாங்க, ஒப்பந்தத்துல யாரு பணியாற்றினா அது அவங்களதான் போய் கேட்கணும். நாங்க ஒப்பந்தத்தில் இல்ல, அவங்க தான் எங்க கிட்ட ஒப்பந்தத்துக்கு வந்தவங்க. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.